இந்த மாபெரும் மாநாட்டின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன். இளைஞரணி தம்பிகளுக்கென்று இந்த முறை ஒரு லட்சியம் இருக்கிறது. அது என்ன லட்சியம்னா, 2018 ஆண்டு ஆகஸ்ட் 28 அன்றைக்கு அண்ணா அறிவாலயமே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நின்றுச்சு. தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு தான் கழக தலைவராக பொறுப்பேற்றாங்க. அப்பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது. சாதி பேதமற்ற சமூகம் அமைந்திட வேண்டும். ஆணுக்கு பெண் சமம். திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீச வேண்டும். பகுத்தறிவு வழியில் உலகை காண வேண்டும். மிக மிக முக்கியமாக நாடெங்கும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும். இந்த கனவை நான் காண்கின்றேன். நான் மட்டுமல்ல, இயக்கத்தின் கோடான கோடி தொண்டர்களும் சேர்ந்து காண்கின்றோம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு சொன்னாங்க. நான் சொல்றேன், எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள், எங்களுக்கு அந்த லட்சியம், தலைவருடைய அந்த கனவை நினைவாக்கி தர வேண்டியதுதான் எங்களுடைய அடுத்த வேலை. இந்த லட்சியம் ஏதோ தனிப்பட்ட ஒரு உதயநிதி லட்சியம் அல்ல. இங்கு வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்களுடைய லட்சியம். இந்தியா முழுவதும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்துவதே அந்த லட்சியத்தின் முதல் படி. காவிச்சாயத்தை அழித்துவிட்டு சமூக நீதி வண்ணத்தை பூசி எல்லோரும் உறுதியேற்று உழைப்போம். அதற்கு அடித்தளமிடுகின்ற வகையில் இன்னைக்கு இந்த மாநில உரிமைகள் முழக்கம்னு இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எனவே தலைவர் அவர்களே, இந்த இளைஞரணி, நீங்கள் இப்போ கழக தலைவர் ஆயிட்டாலும் இந்த இளைஞரணிக்கு எப்பவுமே நீங்க தான் தலைவர், செயலாளர். நான் பேருக்கு தான் செயலாளர். இந்த இளைஞரணிக்கு பர்மனண்டா எப்பவுமே நீங்க தான் செயலாளர். இது உங்களுடைய குழந்தை. இந்த அணிக்கு தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், எல்லாமும் நீங்க தான். எனவே இந்த குழந்தைங்க, இப்போ இந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எனவே அந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய பொறுப்பு கொடுங்க, நிறைய வேலை கொடுங்க. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, இது வெறும் இளைஞரணி கிடையாது, இது கலைஞரணி என்று கூறிக்கொண்டு, கழக இளைஞரணியுடைய இந்த மாநாடு வரலாற்றில் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். சேலத்தில் கூடியுள்ள நம்முடைய இளைஞர் படை டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.